இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பொதுவா நம்ம ஜாதகம் கணிக்கும் போது அதுல சந்திரனை மட்டும் வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா, அமாவாசை சந்திரனா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஜாதகம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அதுல பாருங்க சந்திரன் அமாவாசை சந்திரன், சந்திரன் நீசமாகி இருக்கு, அதோட கிரகணமும் ஆகியிருக்கு, சந்திரன் முழுசாவே பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு மன ரீதியா சில பிரச்சனைகள் இருந்தது. அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ அதுக்காக கொஞ்சம் சைக்காட்ரிஸ்ட்லாம் நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க கேட்டது நான் எப்போவுமே நல்லா இருப்பேன், ரொம்ப தன்னம்பிக்கையாக இருப்பேன், இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னாங்க. அவங்களுக்கு சந்திர தசையுமே போயிட்டு இருந்தது. அப்போ நான் அவங்களுக்கு சில கோவில்கள் சொல்லியிருந்தேன். முக்கியமாக டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். கூடவே நான் சில கோவில்கள் சொல்லியிருந்தேன். அதில் நான் சொன்ன ஒரு கோவில் நீர்த்தலம், பஞ்சபூத தலங்கள் இருக்கு இல்லையா, அதில் நெருப்புத்தலம் திருவண்ணாமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி நீர்த்தலமாக இருக்கக்கூடிய, அப்புத்தலமாக இருக்கக்கூடிய திருச்சி திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரர் கோவில். அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேரு அகிலாண்ட ஈஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி அம்பாள். ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை அது அப்புத்தலம் என்பதால், நீர்த்தலம் என்பதால் அம்பாளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணாம அவளுடைய காதுகளில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார். அம்பாளுடைய காது ஸ்ரீசக்கரமா இருக்கும். திருச்சி திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி கோவில, அந்த கோவிலுக்கு நான் அவங்கள போக சொல்லியிருந்தேன். அந்த சிவலிங்கமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள நம்ம பார்க்கலாம். அப்புத்தலமாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான திருத்தலம் கோச்செங்க சோழனுடைய முற்பிறவியோடு தொடர்புடைய கோவில். யானையும் சிலந்தியும் வழிபட்ட ஸ்தலம். தமிழ்நாட்டில் யானை வழிபட்ட கோவில் இருக்கு. உருவத்துல பெரிய யானை வழிபட்ட கோவில் திருவானைக்கோவில். உருவத்துல ரொம்ப சின்ன எறும்பு வழிபட்ட கோவிலும் இருக்கு, எறும்பீஸ்வரர். ரெண்டுமே திருச்சியில தான் இருக்கு. நான் அவங்கள திருவானைக்கோவில் போக சொன்னேன். எப்பவுமே நம்ம தொடர்ந்து ஒரு வழிபாடு செய்யும் போது அதுக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும். அதனால அவங்களை நீங்க தொடர்ந்து போங்க அப்படின்னு சொன்னேன். திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அருள்பாலிக்கிற நீர்த்தலமாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான திருத்தலத்துக்கு நீங்க அடிக்கடி போங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க யாராவது திருச்சி பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூட மனசு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள்ல ஏதாவது கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா திருவானைக்கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.